ஹலோ குட்டீஸ், எல்லாரும் சௌக்கியமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா? வெங்கமாம்பா அப்படின்ற ஒரு நரசிம்ம பக்தை, திருவேங்கடமுடையானின் பக்தை, அவளை பற்றி இப்போ ஒரு கதை பார்க்கலாம். கதைன்னு இல்லை, நிஜமான நடந்தது தான். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் ஆந்திராவில் ராயதுர்க்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பஞ்சம், பட்னி, வறட்சி அந்த மாதிரி இருந்திருக்கு. தண்ணி இல்லை அப்படின்னாலே என்ன, செடிகள்லாம் வளராது, சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. அந்த மாதிரி இருக்கிற பொழுது லக்ஷ்மி நரசம்மா அப்படின்ற ஒரு மாமி என்ன பண்ணியிருக்கா, இந்த மாதிரி பஞ்சமும் பட்னியுமா இருந்துன்னு இருக்கே, எல்லாரும் கஷ்டப்பட்டுன்னு இருக்காளே, பகவானே இதுக்கு ஒரு வழி நீ காமிக்க கூடாதா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிண்டே தயிர் கடைஞ்சின்னு இருக்கா. தயிர் கடையிறதுன்னா உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, யசோதா அம்மா தயிர் கடையிறத பார்த்துருக்கீங்களே ஃபோட்டோலெல்லாம் நீங்கள். அந்த மாதிரி தயிர் கடைஞ்சின்னு இருக்கிற போது திடீர்னு அந்த மத்து நின்று போய்டுறது, ஸ்ட்ரக்கப் ஆயிடுறது. தயிர் கடைய முடியல. ஏன் நல்லா கடைஞ்சின்னு இருந்தோமே, ஏன் இப்படி நிற்கிறது அப்படின்னுட்டு தயிர் பானைக்குள்ளே கையை விட்டா அதில் ஒன்றுமே தெரியல. சாதாரணமாக தான் இருக்குது, தயிர் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. சரின்னு திருப்பியும் கடையிறா, திருப்பியும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்கப் ஆகுது, திருப்பியும் அந்த மாதிரி கையை விட்டு பார்க்குறா. இந்த மாதிரி 2-3 தரம் பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுறது. உடனே அவள் ஆத்துக்காரரை கூட்டு பார்க்க சொல்கிறா. பார்த்தா அவர் கையில் ஒரு நரசிம்மர் விக்கிரகம் கிடைக்கிறது. அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் கையை விட்டு பார்த்தா ஒன்றுமே தெரியலையே, இவருக்கு கையில் விக்கிரகம், நரசிம்மர் விக்கிரகம் வந்திருக்கே அப்படின்னதும் உடனே ஒரு அசரீரி வாக்கு வருது. என்ன நீங்கள் ஒரு கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி பக்தியோடு எனக்கு டெய்லி பூஜைகள்லாம் பண்ணி பிரசாதங்கள்லாம் அம்சே பண்ணி எல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த ஊர் நல்லா சுபிக்ஷமாக இருக்கும், நீங்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னுட்டு அசரீரி வாக்கு வருது. அசரீரி அப்படின்னா மனுஷா தெரிய மாட்டா, குரல் மட்டும்தான் கேட்கும் வானத்திலிருந்து. உடனே உலகம் அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு சொன்னதும் எல்லாருமா சேர்ந்து கோவில் கட்டி அந்த நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணி நன்னா பக்தியோட ஆராதனை பண்ணி எல்லாம் பண்ணின்னு இருக்கா. உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எல்லையில்லாத சந்தோஷம் அவளுக்கெல்லாம். உடனே அந்த ஊருக்கு பேரே என்ன பண்ணிட்டா, தரிகொண்ட கிராமம் அப்படின்னு வச்சுட்டா. அந்த பெருமாளுக்கு தரிகொண்ட நரசிம்மர் அப்படின்னு பேர் வச்சுட்டா. தரிகொண்ட அப்படின்னா தயிர்பானை அப்படின்னு அர்த்தம் தெலுங்குல. அது மாதிரி எல்லாரும் கோவில் கட்டி நல்லா எல்லாரும் சந்தோஷமா இருந்துருக்கா. அந்த லக்ஷ்மி நரசம்மா வம்சத்துல ஒரு கிருஷ்ணய்யா மங்கம்மா அப்படிங்கிறவாளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்திருக்கு. அவ பெருமாளை திருவேங்கடமுடையான தினம் பிரார்த்தனை பண்றா. குழந்தை நல்ல குழந்தையா, சத் குழந்தையா நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்றா. அப்படி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காவா டெய்லி. ஒரு நாள் அந்த மாமி என்ன பண்றா, வாசத்திண்ணையில உட்காந்துருக்கிற பொழுது ஒரு குட்டி பையன் கிடுகிடுன்னு ஓடி வந்து எனக்கு தயிர் சாதம் வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா உள்ள போய் தயிர் சாதத்தை ஒரு கிண்ணத்துல எடுத்துன்னு வந்து ஊட்டி விடலான்னு போறா. டபக்குன்னு அந்த கிண்ணத்தை புடுங்கிக்கிண்டு அந்த குழந்தை ஓடி போறது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், தயிர் சாதம் கேட்டது ஊட்டி விடலான்னு வந்தா இப்படி கிண்ணத்தை தூக்கிட்டு போறதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவ அப்படி சொல்லவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஓ, இது ஏதோ ஒரு கிருஷ்ணனோட லீலை தான், ஸ்ரீ கிருஷ்ணன் லீலை தான் இது அப்படின்னுட்டு அவ நினைச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி கனவும் கண்டுடுறா. அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தையும் அவளுக்கு பிறக்கிறது. பிறந்த உடனே வெங்கடேசனை பிரார்த்தனை பண்ணிட்டு தானே பண்ணியிருக்கா. அதனால வெங்கடேசன், அலமேலு மங்கம்மா 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு
வெங்கமாம்பா அப்படின்னுட்டு வச்சுட்டா பேரு. அந்த குழந்தையும் ரொம்ப நல்லா வளருது. நல்லா அந்த நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணுறா. அக்ஷராபியாசம் அப்படின்னா நெல்லை பரத்திட்டோ அந்த குழந்தைய முதல்ல அந்த நெல்லில் எழுத சொல்லி அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லி தருவா படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அக்ஷராபியாசம் பண்ணினதும் 5 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு எல்லாம் கத்துண்டுட்டாவ. சகல கலாவல்லியா ஆயிட்டா. உடனே என் அது மட்டும் இல்லாமல் எப்பவும் திருவேங்கடமுடையானையே ஒரு நிமிஷம் கூட விடாம தியானம் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு பேர் என்ன சொல்றது தெரியுமா? தைலதாரா அவிச்சின்னம். இடைவிடாம பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு பெருமாள் அந்த திருவேங்கடமுடையானே அவ மனசுல இருந்துட்டு இருக்கா. தரிகொண்ட அவ இருக்கிறது அந்த தரிகொண்ட நரசிம்மர் கோவில் அந்த கிராமத்தில் இருந்துட்டு இருக்கா இல்லையா? அந்த கிராமத்தில் அந்த தரிகொண்ட லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியில் போய் தினம் கைங்கரியம் பண்ணுவா. சின்ன குழந்தை 5 வயசு தான் இருந்தாலும் பெருக்கி தெளித்து கோலம் போட்டு பூவெல்லாம் கொண்டு வச்சு திருத்துழா எல்லாம் கொண்டு வச்சு பெருமாளுக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணமோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற பொழுது அந்த நாள்லெல்லாம் 5 வயசு 7 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடுவா. உடனே கல்யாணமும் பண்ணுறாவா. கல்யாணம் பண்ணின உடனே இவளுக்கு இந்த கல்யாணம் பண்ணி இந்த மேரேஜ் லைஃப் அவளுக்கு பிடிக்கலை. அவள் அம்மா அப்பா கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவருடைய ஹஸ்பண்டும் ஒரு 6 மாதத்துக்குள்ள அவரும் காலமாயிடுறார். அப்படி ஆன உடனே அதுக்கு முந்தையே அவ சொல்கிறா, எனக்கு பெருமாள் தான் எல்லாம், பெருமாள் தான் எனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னுட்டும் அவள் ஹஸ்பண்ட்கிட்டே சொல்கிறா. அதுக்கு தகுந்த மாதிரி அவள் அந்த ஹஸ்பண்டும் 6 மாதத்துக்குள்ளே காலமாயிடுறார். காலமானாலும் அவள் என்னென்னா எப்பவும் தான் எப்படி இருப்பாளோ, நெத்தி எட்டுண்டு பூ வச்சுண்டு சுமங்கலியா எப்படி இருப்பாளோ அதே மாதிரியே இருந்துட்டு இருக்கா. அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவளை ஒரு தெய்வமாக நினச்சின்னு இருக்கா. தேவுடம்மா தெய்வமாக நினச்சிக்கண்டு தெலுங்கில் தேவுடம்மா அப்படின்னு தான் அவளை கூப்பிடுவா எல்லாரும். இப்படி இந்த வெங்கம்மாம்பா பக்தியோடு இருந்துட்டு இருக்கா. திருமலை வெங்கடநாதனுக்கு அவ்வளவு கைங்கரியமும் அங்கேயும் போய் பண்ணுவா. தினம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற பொழுது டெய்லி திருவேங்கடமுடையானுக்கு ஹாரத்தி எடுப்பா இல்லையா? கடைசியில் ஹாரத்தி எடுத்துட்டு தான் கோவில் கதவை சாத்துவா. அந்த மாதிரி இருக்கிற பொழுது அந்த ஹாரத்தி கடைசியில் காமிச்சு முத்தால பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவா. முத்து அப்படி இறைப்பா போல இருக்கு. அந்த மாதிரி இறைச்சி முத்தாலாரத்தி அப்படின்ட்டு கடைசியில் எடுப்பாங்க. அந்த மாதிரி அவள் டெய்லி பண்ணின்னு இருக்கா. ஒரு நாள் அர்ச்சகர் கோவில் கதவை திறக்கிறார். ஒரே முத்துக்களா சிந்தி கிடக்கிறது. அந்த அர்ச்சகருக்கு கோபம் வருது. இது வெங்கம்மாம்பா வேலையாத்தான் இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சு ராஜா கிட்ட போய் சொல்லிடுறா. ராஜா உடனே அந்த வெங்கம்மாம்பாவை குகையில அடைக்க சொல்றார். அவளும் இந்த குகையில அடைச்சுடுறா. குகையில அடைச்சா மட்டும் என்ன, வெங்கம்மாம்பாவோட பக்தி குறைய போறதா? திருவேங்கடமுடையானுக்கு அந்த குகை வாசல்ல நின்றுண்டு டெய்லி ராத்திரி பெருமாளுக்கு ஹாரத்தியை காமிச்சு முத்துக்களை இறைச்சி அவளுடைய கைங்கரியத்தை அவள் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த மாதிரி பண்ணின உடனே ராஜாவுக்கெல்லாம் அப்புறம் அந்த அர்ச்சகர் ராஜா எல்லாருக்கும் வெங்கம்மா மேல கோபம் வருது. இதை பார்த்த நரசிம்ம பெருமாள் என்ன பண்ணினார், டெய்லி இந்த திருவேங்கடமுடையானுக்கு ஹாரத்தி எடுத்து கதவை சாத்துறதுக்கு முந்தி இந்த வெங்கம்மாம்பாவோட ஹாரத்தி தான் எனக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் மூலமா சொல்லிடுறார். சொன்ன உடனே அர்ச்சகர் கனவுல சொன்ன உடனே வெங்கம்மாம்பாவோட கைங்கரியத்தை இன்னிக்கும் பெருமாள் அந்த ஒரு வெள்ளி ஹாரத்தி தட்டுல நரசிம்மருடைய லக்ஷ்மி நரசிம்மருடைய படம் வரைஞ்சிருக்கும். அதில் முத்தால் ஆரத்தி எடுத்து தான் இன்னிக்கும் அந்த திருவேங்கடமுடையானுக்கு கடைசி ஹாரத்தை பண்ணி
கதவை சாத்தின்னு இருக்கா. கதவை சாத்துவா. இப்பவும் நடந்துன்னு இருக்காது. ஏகாந்த சேவை அப்படின்னு பேர். வெள்ளித்தட்டில் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு வெங்கம்மாம்பாவோட முத்துக்களாலான இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுன்னு இருக்கா. இப்படி பெருமாளுக்கு பெருமாளே மனசில் நினச்சிக்கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கிற அந்த வெங்கம்மாம்பா நிறைய சொற்பொழிவெல்லாம் ஆற்றியிருக்கா. நிறைய என்ன கீர்த்தனைகள் எழுதியிருக்கா. நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கா. இப்படி வெங்கம்மாம்பாவோடைய கைங்கரியம் இன்னைக்கும் கோவிலில் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெங்கம்மாம்பா அன்னதான கூடம், அன்னப்பிரசாதம் வெங்கம்மாம்பா அன்னப்பிரசாதம்னு இன்னைக்கும் திருமலையில் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுருக்கா. அது வெங்கம்மாம்பாவோட பேர்லன்னா அப்போ அந்த வெங்கம்மாம்பா பெருமாள் கிட்ட எவ்வளவு பக்தியாக இருக்கணும். பெருமாள் எப்படி அந்த வெங்கம்மாம்பாவோட பக்திக்கு மெச்சி இவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. இப்படி திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணின்றத வெங்கம்மாம்பா தன்னுடைய கடைசி காலத்தை பெருமாளுக்கு துளசி எல்லாம் தானே வளர்த்துன்னு இருந்திருக்கா. அந்த துளசி வனத்திலேயே ஜீவ சமாதியா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கா. இப்படி இந்த வெங்கம்மாம்பாவோ நம்ம எல்லாரும் வெங்கம்மாம்பா மாத்ருஸ்ரீ வெங்கம்மாம்பா அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கும் டிடிடியில் இந்த வெங்கம்மாம்பாவோட ஜெயந்தியை நன்னா கொண்டாடின்னு இருக்கா. எப்படி என்னைக்கு அப்படின்னு கேட்டால் வைகாசி மாதம் பாதி நட்சத்திரத்தன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கே இந்த வெங்கம்மாம்பாவோட ஜெயந்தியும் வரும். அங்கே அவ்வளவு சிறப்பாக நல்லா கொண்டாடின்னு இருக்கா இன்னைக்கும். இந்த வெங்கம்மாம்பாவோடைய இதில் பாடல்கள்லாம் இன்னைக்கும் எல்லாரும் பாடின்னு இருக்கா. இந்த வெங்கம்மாம்பாவை நம்ம சுவாதி நட்சத்திரம் வைகாசி மாதத்தன்னைக்கு நம்மளும் லக்ஷ்மி நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு வெங்கம்மாம்பாவையும் நினச்சிக்கொண்டு வெங்கம்மாம்பாவோடைய கீர்த்தனைகளையும் நம்மளும் காதார கேட்டு நம்மளும் பெருமாள் கிட்ட பக்தியோடு இருப்போமா. அந்த மாதிரி வெங்கம்மாம்பாவோடைய மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கம்மாம்பா. இந்த வெங்கம்மாம்பாவோட சரித்திரத்தை கேட்டு நம்மளும் பகவான்கிட்ட பக்தியோடு இருப்போம். இதை நினைக்கிற போது நமக்கு இன்னொன்று ஞாபகம் வரும். என்ன, ஆண்டாள் எப்படி கண்ணனையே நினச்சிக்கண்டு திருப்பாவை நாச்சியார் திருமொழி இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதே மாதிரி தரிகொண்ட வெங்கம்மாம்பாவும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இயற்றி எல்லாருக்கும் நல்ல இது பண்ணின்னு இருக்கா. இந்த முத்தால் ஆரத்தியில் திருவேங்கடமுடையான் தினம் மகிழ்ந்துன்னு இருக்கான். நரசிம்மனா தன் ஜெயந்தி அன்னைக்கு வெங்கம்மாவோட ஜெயந்தியையும் கொண்டாடின்னு இருக்கான். இதே மாதிரி பக்தியோடு இருக்கிற யாரையுமே எம்பெருமான் விடாமல் அவளை என்னைக்கும் நினச்சின்னு இருக்கும்படி பண்ணின்னு இருக்கான். ஆண்டாள் துளசி வனத்தில் நறுமணத்தோடு அவதரிச்சா. வெங்கம்மாம்பா துளசி வனத்தில் நறுமணத்தோடு இன்னைக்கும் திகழ்ந்துன்னு இருக்கா. அதே மாதிரி தயிர்பானக்காரனான கிருஷ்ணன் கிட்ட ஆண்டாள் லயிச்சுன்னு இருந்தா. அதே வெங்கம்மாம்பா அதே தயிர் பானை அப்படின்னு சொல்கிற மாதிரி தரிகொண்ட வெங்கம்மாம்பாவா இன்றைக்கும் பிரசித்தியாக இருந்துருக்கா. தமிழ்நாட்டில் ஸ்ரீ ஆண்டாளும் ஆந்திராவில் மாத்ருஸ்ரீ வெங்கம்மாம்பாவும் நம்ம எப்பவும் நினச்சின்னு இருப்போம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? கேளுங்கோ. அடுத்த கதையை அடுத்து பார்க்கலாம். ஓகேயா?